2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது நல்லா கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கும்போது அவர் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து அபிஷேகத்தை பண்ணுகிறத குறித்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போகிறார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதனுடைய கட்டளையின் பிரகாரமாக வசனம் 15ல சொல்லும் போது அந்த நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 120 பேர் அங்க என்ன பண்ணுகிறார்கள்? கூடுகிறார்கள். இதே ஆண்டவர் ஓகே, இங்க 120 பேர் கூடி இருக்கிற அந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆவியானவர் இறங்கி வருகிறார். 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று, அப்போ பரிசுத்தாவினர் இறங்கி வருகிறார். அப்போ பரிசுத்தாவினர் இறங்கி வந்த பிறகு எல்லாரும் அபிஷேகத்த பிறகு அதன் பிறகுதான் இங்க பேதுரு என்ன பண்ணுகிறார் சொன்னாக்கா, எழுந்து நின்று அவரோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையை இங்க கவனிக்க முடிகிறது. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது சொல்லிட்டு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றினேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஒரு அழில சொல்லமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ பேதுரு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாளளவும் அவரோடு கூட இருந்து தன்னை தரிசனமாக காண்பித்து என்ன பண்ணுகிறார்? காத்திருங்க, பரிசுத்தாவினர் வருவார் என்று சொல்லி காத்திருங்க சொல்லி சொல்லும் போது அவங்க காத்திருக்கிறாங்க. அதே போல காத்திருந்து 50வது நாளான போது அவர் என்ன பண்றாரு? இந்த பரிசுத்தாவினர் வந்து இறங்கி எல்லாரையும் நிரப்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு தான் யோவேல் ஏற்கனவே இந்த வசனத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். அந்த யோவேல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கூட யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என்னோட சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறது சொல்லி நான் ஆசைப்படுறேன். எங்களோட நீங்கள் ஒத்துழைங்க. யாரும் அது பேசாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமான ஒரு சத்தியம் இது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உன் குமாரரும் உங்கள் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப யோவேலினால உரைக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுகிறார்? இந்த வார்த்தையை சொல்லி இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றாக கவனிக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் இறங்கிய போது சொல்றாரு, 1:8 படிக்கும் போது, பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அல்லேலூயா, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பதினேழுக்கு என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளா இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லுகிறது பார்க்கணும். அப்ப பரிசுத்தாவி வரும்போது நம்ம முதலாவது என்ன பண்ணுவாங்க? பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி வந்தா என்ன பண்ணுவாரு? நம்ம
பலப்படுத்துவார். ஒன்று. இரண்டாவது, பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுவார் சொன்னாக்கா, இங்கே படிக்கிற பிரகாரமாக மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன். அப்ப பரிசுத்தவன் வரும்போது ஆவியை ஊற்றும் போது அப்பொழுது குமாரர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் குமாரரும் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சொல்லலாமா? என்னங்க, முதலாவது பரிசுத்தவன் வரும்போது என்ன பண்ணப்படுங்க, பலன் அடைவோம். சொல்லுங்க, என்ன பண்ணுவோம், பலன் அடைவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, பரிசுத்தவன் வரும்போது என்ன என்ன நடக்குதுங்க, குமாரரும் குமாரித்துகளும் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரரும் குமாரித்துகளும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, உலக கேட்க என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, வாசிக்க தொடர்ந்து. இல்ல 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 மறுபடியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் வாலிபர் அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் போட்டுங்க, ஒரு நிமிஷம். ஓகே. வாலிபர் என்ன பண்ணுவாங்க, வாலிபர்கள் யார் கை தூக்குங்க, வாலிபர்கள் கை தூக்குங்க. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லங்க நல்ல இப்படி அரை வாலிபர்களா, வாலிபர்கள் வந்து எது வரைக்கும் 40 வயசுக்கு வாலிபர் தானே, வாலிபர் எது வரைக்கும் வாலிபர் 40க்குள்ள வரைக்கும் வாலிபர் தானே. 35 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க என்னங்க 13 வயசுல இருந்து என்னங்க 40 வயசுக்குள்ள எல்லாரும் யார் தான், வாலிபர்கள். ஆமாவா, நான் சொல்றது அதிகபட்சமா சொல்லிட்டேன்னா கரெக்டாப்பா? 35 உனக்கு கேட்கிறேன், 40 வயசுக்குள்ள வாலிபர்கள் தானே, ஓகேவா? சரி, வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க, வாலிபர் என்ன பண்ணுவாங்க, தரிசனங்களை பார்ப்பாங்க, தரிசனத்தை பார்ப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. மூப்பர், ஆமா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாருங்க, மூப்பர், பெரியவங்க. மூப்பர் சொல்றது யாருங்க, பெரியவங்க. இன்னும் அதிகப்படியா சொல்ல போனா தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள். இப்ப நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவன், நீங்க சொல்றீங்க, நீங்க நானும் பாஸ்ட் இல்லையா, நாங்க எப்படி, நீங்களும் மூப்பர், நீங்க ஆவிக்குரிய தலைவர்கள். ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தீங்கன்னா தலைவர், ஆவிக்குரிய தலைவர் தான் இருந்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய தலைவர்கள் தான், அதுல எதுவும் சந்தேகம் இல்லை. ஆவிக்குரிய இல்லைன்னா அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்களாம் யாருதான் ஆவிக்குரிய தலைவராக, அதிபர் யாருதான், மூப்பர்கள். மூப்பர் என்ன பண்ணுவாங்க, சொப்பனம் காண்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நான் கொஞ்சம் ஆர்டரா நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இங்க மாறி மாறி இருந்தாலும் கூட நான் ஆர்டரா முதலாவது என்ன பண்ண, மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சொப்பனங்களை காண்பார்கள். நான் இரண்டாவதாக எடுத்துக்கிற தலைப்பு அந்த ஆர்டரை விட்டுருங்க, நான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறேன், அது ஒரு அர்த்தம் உண்டு. இதுல நான் என்ன பண்ணி சொன்னாக்கா, மூப்பர்கள் முதலாவது, மூப்பர்கள் யாருன்னா சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? என்னோட வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது, அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மூப்பர்கள் பெரியவங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சொப்பனம் காண்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, குமாரர் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க சொல்லப்படுறதுக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரை பெற்ற போது முதலாவது 1:8 என்ன பண்ணுவாங்க, பலன் அடைவார்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் பரிசுத்தாவியானவரை பெற்ற உடனே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. நான் அந்நிய பாஷையை விரோதிக்கிறேன், அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லல, நல்லா கவனிச்சிங்க. அந்நிய பாஷை வரோம் வேணும் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய இறங்கி அபிஷேகம் போது நடக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வந்த போது முதலாவது அவர் சொல்லியிருக்கிறாரு, பலன் அடைவுமா. எப்படி பலன் அடைவுனா, சோர்ந்து பார்க்க மாட்டா. பரிசுத்தாவை பெற்றவங்க எந்த எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அவங்களுக்கு பலன் என்ன பண்ணாதுங்க, அவங்ககிட்ட போகாது, சோர்ந்து போக மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை சோர்ந்து போக மாட்டோம். ஏண்டா, பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய பலன் உங்களுக்கு இருக்குது. ஒரு என்ன சொல்லமா, அதே பலத்தோடு சொல்லுவேன், இந்த பலன் இல்லது, நான் சொல்ற அந்த பலன் இல்லது. சொல்லுங்க, பரிசுத்தாவை பெற்ற சொல்லுங்க, எப்படி இருக்கு அந்த பலனை? இப்பதான் தேர்த்து பிரியாணி ஆக்கி வச்சிருக்கீங்க, சீக்கிரமா தட்டு வர கொடுத்துருக்கீங்க, அப்படியே போட்டாலுங்க, அப்படியே சாப்பிட்டு போற மாதிரி கேக்குது. என் காதல உழுது, நல்லாவே உழுது. ஆமா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு கூடுகன்னு சொல்லிட்டாலே
என்ன பண்ணுவோம், பாசிங் தான் வருவேன். அது நைட் பிரேயராக இருந்தாலும் சரி, பாசிங் பிரேயர், வேற எந்த பிரேயராக இருந்தாலும் சரி, நான் சாப்பிடாம வரது எனக்கு பழக்காது. ஆமா, கர்த்தருடைய பலத்துல போய் நிக்கணும். அல்லேலூயா, சோதரம். கர்த்தருடைய பலத்துல போய் நிக்கணும். கர்த்தருடைய பலத்துல நிக்கிறேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமா, அப்பா உண்மையாவே பரிசுத்த வல்லமை இறங்குது. ஆமா, சோதரம். அப்போ முதல் பலன் அடைவோம். ரெண்டாவது பரிசுத்த இறங்கும் போது பிரிச்சு சொல்றாரு. என்னது? முதலாவது யாருங்க? மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்டர் இருக்கட்டுங்க, அந்த வசனத்து சொல்லப்பட்ட ஆர்டர் இருக்கட்டும். நான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறேன், அதனால வசனத்தை நான் மாத்தன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஒரு ஆர்டர் வச்சு சொல்லிட்டு வரேன், அவ்வளவுதான். சரி, முதலாவதாக சொப்பனங்களை காண்கிறத குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்க்கலாம். இது நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த தலைப்புகளை போறேன். அப்போ மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனம் காண்பார்கள். நீங்க யாரு மூப்பரோ, நீங்க நான் தான் மூப்பர் சொன்னாக்கா, எப்ப நான் நினைக்கிறேன் இனிமேல சொப்பனம் காண போறேன் சொல்லுங்க. மூப்பரை பார்த்து சொல்லுங்க. மூப்பர் கொஞ்சம் 40 வயசுக்கு மேல இருக்கு பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொப்பனம் காண போறீங்க. அல்லேலூயா. ஆமா, ஏமா அதுக்குள்ள ஏது போற? அவங்க சொல்லிட்டு போயான், சொப்பனம் காணுவீங்கன்னு சொல்லிட்டு போயான். சொப்பனம் காணுவீங்க. ஆமா, சொப்பனம் காணுவீங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது அதாவது குமாரர் குமாரித்திகள், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறீங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவார்கள். மூன்றாவது வாலிபர்கள். வாலிபர்கள் யாரும் இருக்கிறீங்க? வாலிபர்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்க தரிசனம் காண்பீர்கள். அல்லேலூயா. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? தரிசனம் காண்பீர்கள். ஒரு எழுப்புதான் ஒரு சபையாக மாறப்போகிறது. இந்த சத்தியம் ஒவ்வொரு முறை கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் சொப்பனம் காணட்டும், ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்லட்டும், ஒவ்வொருவரும் வாலிபர்கள் என்ன பண்ண தரிசனம் காணட்டும். ஒவ்வொருவரும் சொல்றோம் அந்தந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து முடிக்கலாம். இப்பவே தெரியுதா இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான, எவ்வளவு பெரிய மெசேஜ் இப்பவே புரியுதா? இந்த மூன்றை பத்தி என்ன பண்ணியாகணும், விலைக்கு சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? கொஞ்சம் எனக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் நான் சீக்கிரம் சொல்லி முடிக்க முடியும். சரி, முதலாவது சொப்பனம் காண்றதை குறித்து நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எடுத்துக்கொள்ளலாம். சொப்பனம் காண்றது யாருன்னு சொல்லி இருக்கிறேன். யார் சொப்பனம் காணுவாங்க? மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 35ஆம் வசனத்துல 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37 5வது வசனத்துல வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு நமக்கு ஃபுல்லா வாசித்த நமக்கு நேரம் போதாது. நான் சுருக்கமா உங்களுக்கு கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு லகுவாய் சொல்லி முடிப்பதற்கு நன்றா கவனிங்க. நீங்க சொல்றோம் இங்க சொப்பனம் காண்றது யாரு சொன்னோம்? அப்ப இந்த இவர் யாருங்க? யோசேப்பு வாலிபர். நல்லா கவனிங்க. வாக்கு தத்துவம் எப்ப கிடைக்குதுங்க? புதிய ஏற்பாட்டுல. அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசியை கொண்டுதான் என்ன பண்ணுகிறாரு? பரிசுத்த வரும்போது கிடைக்க சொல்றாரு. இதுக்கு முன்பாக ஆர்டர் கிடையாது. இவங்க தான் சொல்லிட்டு பிரிச்சு அப்படி கொடுக்கல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு பிரிவுல ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார், ஒரு ஒழுக்க வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாடு வந்த பிறகு. இது பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அப்படி தேர்ந்தெடுக்கல. இன்னும் சொல்ல போனா அப்போது பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அவர் கொடுக்கப்படவும் கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன பிள்ளைங்களை பேசக்கூடாது. ஆமா, ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்டு எல்லாரும் சீக்கிரம் கத்துக்கலாம். நீங்க ஒத்துழைச்சாதான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும். நீங்க பேசுனா லேட் ஆகும். கவனிங்க. அப்போ இதுக்கு முன்பாக இந்த ஆர்டர் இல்லை. ஆனா யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்ன போது அந்த தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல, பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்துல, அப்போஸ்தலர் காலத்துல நிறைவேறும் போது இப்படிப்பட்ட ஒழுங்குகள் உருவாக்கப்படுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இது ஒரு உதாரணத்துக்காக, இது வெளிக்கு சொல்வதற்காக இந்த சொப்பனங்களை குறித்து உங்களுக்கு என்ன பண்றேன், இவைகளை குறித்து நான் சொல்றேன். யோசேப்பு பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நன்றாக தெரியும். யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்றாரு. சொப்பனம்னு சொல்லி சொன்னாக்கா என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, சொப்பனம் சொன்னாக்கா ஒரு பொருளை வச்சு ஒரு காரியத்தை சொல்ல வருவார். அதுக்கு பேர் தான் சொப்பனம். அதாவது ஒரு சொப்பனத்தை போலவே அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. சொப்பனம் சொல்லி சொன்னாக்கா ஒரு 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 ஸ்டோரி, ஒரு கதை மூலமாக அதுல வந்து ஆழமா விளக்கி சொல்லணும். அப்ப இவர் ஒரு சொப்பனம் காண்றது என்ன சொன்னாக்கா, 12 கதிர்கட்டைகள் இருக்கிறது. இந்த 12 கதிர்கட்டையில 11 கதிர்கட்டைகள் என்ன பண்ணுதுங்க?
சாஞ்சிச்சு, ஒரு கதிர்கட்டு நிக்குது. அது ஏன் கதிர்கட்டு? அப்படி எல்லா கதிர்கட்டுகளும் ஏன் கதிர்கட்டுக்கு முன்பாக நம்ம வந்து வணங்குது. இது ஒரு டைரக்டா இல்லாம இன்டைரக்டா சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு. இது அதுக்கு பேர் தான் ஒரு, அதாவது என்னன்னா, ஒரு ஒரு பொருளை வச்சு ஒரு ஒரு கதையை சொல்ல வராரு, ஒரு உண்மையை சொல்ல வருகிறார் கடவுள். இப்ப புரிஞ்சுங்களா சொப்பனம் என்னன்னு சொல்லிட்டு? அப்ப நம்ம சொப்பனம் காணும் போது அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லும் போது, அப்போ அர்த்தம் உண்டு. அதுக்கு நம்ம ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் உண்டு. ஆனா எல்லாமே சொப்பனம் கிடையாது. சொப்பனம் சொன்னா நம்ம இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், கனவுன்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? முதல்ல எங்கிட்ட இருக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. நான் வீணா கத்திட்டு போக கூடாது, நான் கத்துறதுக்கு புரோஜனமா இருக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், கனவுன்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா கனவும் கத்தர் கொடுக்கிற சொப்பனமா கனவாக மாறிடாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. கனநித்திரை ஆவியினால வருகிற கனவுகள் உண்டு. கெட்ட கெட்ட கனவுகள், கெட்ட கெட்ட சொப்பனங்கள் உண்டு. எல்லாமே என்ன, தேவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், அது நன்றாக புரியும். அது புரியுதுங்களா? அந்த சொப்பனம் ஆண்டவரோட பேசுறது போல இருக்கும். அந்த சொப்பனம் இது கத்தர் என்று பேசுறாரு. நான் நிறைய கனவு காணுவேன். ஏன்னா ஒரு கனவு காண சொல்லுவேன் என் மனைவி கிட்ட. ஆனா அதே வேலையில, அம்மா கடவுள் எனக்கு பிரத்யட்சமாக ஒரு காரியத்தை உனக்கு சொல்லி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை நான் மனைவி நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை சொப்பனங்களை சொல்லி இருக்கிறேன். சொப்பனம் கடவுள் கொடுக்கிற ஒரு, அது கனவாகவோ சொப்பனமா, சொப்பனம் அது கனவு ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? ஆனா நமக்கு பிரிச்சு, அது பிரிச்சு காட்டும். நம்ம இதுவரைக்கும் கண்ட கனவுகள்லாம் அது ஒரு விதம். ஆனா தேவன் இந்த கனவு மூலமாக, அதாவது இந்த சொப்பனத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறான்ன்றது நல்லா தெளிவா நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? இங்க என்னன்னா, இந்த யோசேப்பு பேருக்கு என்ன பண்றாங்கனாக்கா, அவனுடைய அண்ணன்மாருங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, பகைக்கிறார்கள், பகைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது சொன்னாக்கா, அதனால அவனை சாகடிக்க முயற்சி பண்றாங்க. சரி, சாகடிக்காம அவன் ரத்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எகிப்து கிட்ட வித்து போட்டுறாங்க. எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போய் அங்க போய் அவனை ஒருத்தன் வாங்குறான். அப்புறம் போர்த்திபா மனை மூலமாக அவன் ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயில இருந்துகிட்டு என்ன பண்றான், இப்படியா பல்வேறு வகையில அவன் நெருக்கப்படுறான், நொறுக்கப்படுறான், கத்தர் நோக்கி அபயப்படுறான், ஆண்டவரேன்னு சொல்லி கத்துறான். ஆனா கடவுள் அவனுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவனுக்கு உங்க வாழ்க்கையில இந்த சொப்பனத்துக்கு மாறாக எல்லாம் நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல அவன் ஜெயில இருக்கும்போது, இப்போ ராஜாவுக்கு வேலை செய்கிற 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தவன் சுயம்பாகி. வசதி சொல்லாம நான் ஏன் டேரக்டா போறேனாக்கா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியதான், நேரம் இல்லை நமக்கு. பானபாத்திரக்காரன் சொல்லி சொன்னாக்கா ராஜாவுக்கு பரிமாறுறவன். அது மதுவாக இருந்தாலும் சரி, திராச ரசமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, பரிமாறனுக்கு பேர் தான் என்னதுங்க, பானபாத்திரக்காரன். அவனுக்கு பேரு பரிமாறுகிறவன். சுயம்பாகின்னு சொல்லி சொன்னாக்கா என்னதுங்க, சமைக்கிறவன், சமையல்காரன். ஒருத்தன் சமைக்கிறவன், இன்னொருத்தவன் அதை எடுத்து போய் பரிமாறுறவன். இப்படி புரிஞ்சுங்க. சுயமாகி பானபாத்திரக்காரன் 2 பேர்ல எங்க ஒரு தப்பு நடந்திருக்குது. அதனால 2 பேருமே ஜெயில தூக்கி போட்டாங்க. புரியுதுங்களா? ராஜா ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. அது தவறு நிமித்தம் யாரும் தெரியல. அதனால 2 பேருமே ஒண்ணு சமையல்காரனா இருக்கணும், இல்லைன்னா பரிமாறதாக இருக்கணும், தெரியல யாரு. 2 பேருமே தூக்கி ஜெயில போய் 2 பேரும் தூக்கி ஜெயில போட்டாங்க. இப்படி ஜெயில போட்டு இருக்கும்போது இப்ப யோசேப்பு தான் எல்லாத்தையும் ஜெயிலே பராமரிச்சு கொண்டு வரான். அவன் ஜெயில தான் இருக்கிறான், இருந்தாலும் எல்லாரும் அவனை பராமரிச்சு கொண்டு வரான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும், அதாவது சமையல்காரனும் இந்த பரிமாறக்காரனும் என்ன பண்றாங்க, 2 பேரும் கனவு கட்டுறாங்க. காலைல எழுந்து யோசேப்பு பாக்குறான், 2 பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா சோர்ந்து போய் கவலையா இருக்கிறாங்க. ஏன் உங்க முகங்கள் வாடி போயிருக்கு என்ன சொல்லி கேட்கறாங்க. இப்படி கேட்கும்போது சொல்றாங்க, நாங்க ஒரு சொப்பனம் கண்டோம், எங்களை அது உறுத்துக்குது. புரியுதுங்களா? சொப்பனம் என்ன பண்ணுங்க, நம்மள உறுத்தும். நம்ம ஒண்ணு என்னமோ தெரியல, அது பெரிய சொப்பனம். அது சொல்ல மாட்டேங்குதான் இந்த இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்தேன். ஒரு சொப்பனம் கண்டா கனவுக்கும் நமக்கு ஏற்கனவே கனவு கண்டுகிட்டு வரோம், அதுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு சொப்பத்துக்கு வித்தியாசம் இருக்கும். நம்ம வாட்டி வதைக்கும். ஏதோ ஒண்ணு கடவுள் சொல்ல வந்திருக்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போறத சொப்பனத்து மூலமா கடவுள் நம்ம என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அதுக்கு பெற்ற சொப்பனம். நீங்க இது வரைக்கும் கண்டு இருக்கிற சொப்பனத்துக்கும் கடவுள் உங்களுக்கு சொப்பனம் மூலமா ஒரு விஷயத்தை சொல்ல வருவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை ஆமே சொல்றீங்க? சொப்பனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க கெட்ட கெட்ட கனவு சொப்பனத்தை கண்டு விட்டீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு போகிற நீங்க மூப்பலாக இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க சொப்பனம் காண்பீர்கள். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதன் மூலமாக பிழைக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
அந்த வார்த்தை கேட்காதபடிக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மூப்பராக இருக்கிற நீங்க சொப்பனம் காணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ரெண்டு பேரும் சொப்பனத்தை கண்டு என்ன பண்றாங்க, அந்த சொப்பனத்தை யோசிச்சு சொல்றாங்க. சில பிள்ளைங்க பேசாதீங்கப்பா, கவனிங்க. இப்படி சொப்பனத்தை கட்டுறாங்க. அதே போல ரெண்டு பேரும் சொப்பனத்துக்கு ஏற்றவாறு அவன் என்ன பண்றாரு, விளக்கத்தை சொல்றாரு. ஒருத்தவன் கண்ட சொப்பனத்துக்கு என்ன பண்றாங்கக்கா, சோம்பாகி எப்பா நீ உன்னை 3 நாள் கழிச்சு என்ன பண்ண, உன்னை சாவடிச்சிருவாங்க, நீ சாவடிக்கப்படுவ. பாலபாத்திரக்காரன் சொல்லுவாரு, நீ 3 நாளைக்கு பிறகு நீ எந்த பதவிக்கு நீ போயிடுவ சொல்லி ரெண்டு பேரும் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்ன உடனே அதே பிரகாரமாக என்ன பண்ணப்பட்டுங்க, பாலபாத்திர அதாவது சோம்பாகி சமையல்காரன் கொல்லப்படுறான். பரிமாறினவன் மறுபடியும் அதே பதவிக்கு போய் அதே திராட்சையும் அதுல அல்லது ராஜாவுக்கு கொடுக்குற மதுவியை கொடுக்கும்படியாக பரிமாறினாக்கா போய் அந்த பதவியில போய் உட்கார்றான். காலங்கள் போகுது. அவன் இந்த சொப்பனத்துடைய அர்த்தம் நிறைவேற்ற போது அவன் சொல்லி அனுப்புறான். பாலபாத்திரன் சொல்றான், நீ வாழ்ந்திருக்கிற காலத்துல எனக்கு ஒண்ணு நினைச்சுக்கோ. என்னங்க யோசிப்பு விளக்கம் சொன்னான்ல, அவன் கண்ட சொப்பனத்து விளக்க சொன்னா விளக்க பிரகாரமாகவே அவங்க வாழ்க்கை என்ன படிச்சீங்க நடந்துச்சு. அதனால நீ வாழ்ந்திருக்க காலத்துல என்ன பண்ணிக்கோன்னா எனக்கு நினைச்சுக்கோ சொல்றான். ஆனா அவன் என்ன பண்ணல, நினைக்கல, என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ஆனா சொப்பனத்தை கொடுத்தவர் என்ன பண்ண மாட்டாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு நம்மள மறந்துன்னா சொப்பனத்தை கொடுத்தவர் மறக்க மாட்டாரு. சொப்பனம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் நம்மள மறக்க மாட்டாரு. சொப்பனம் நம்ம வாழ்க்கை நிறைவேறே தீரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப என்ன ஆச்சு சொன்னாக்கா, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. என்னங்க, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அவன் எழுந்துட்டு திகச்சு போய் நிக்கிறான். நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்றான், நாம் ஏற்கனவே கண்ட கனவு அல்லது சொப்பனத்துக்கும் தேவன் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிற சொப்பனத்துக்கும் அல்லது கனவுக்கும் வித்தியாசம் உண்டு என்று மறுபடியும் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்மளை வாட்டி வதைக்கும் ஒரு நிகழ்வை கண்ட உடனே நைட்டு கண்ட ஒரு காரியம் இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. கடவுள் எதை இது மூலமாக நமக்கு வெளிப்படுத்துறான்னு சொல்லி உணர்ந்தா நம்மளை சோர்வுக்குள்ளாக மாற்றும். அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தேவன் அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அடையலன்னு சொன்னாக்கா நீங்க அடைவீர்கள். மறுபடியும் சொல்றா, இவர் இந்த ராஜா ஆவியை பெறலையே. அதுதான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொருக்கும் இது இப்ப உண்டு. நீங்க பழைய ஏற்பட்ட கணக்கு வச்சு நீங்க பேசாதீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனமாக சத்தியத்தை கேளுங்க. இப்போ ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரு. அவன் வாட்டி வதைக்குது. அவர் என்ன சொப்பனம் கண்டாருங்க, 7 வருஷம் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக ஒரு சொப்பனம். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். நம்ம பஞ்சத்துக்களை ஜெபிச்சோம் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல கண்டிப்பா அது போல நடக்கதான் போகுது. ஆமா, இப்போ செழிப்பு காலம் நம்ம மனசுல வச்சுக்கோங்க. பஞ்ச காலத்துக்கு போக போறோம். ஆனா இப்பவே நம்ம என்ன பண்ணிக்க வேணுங்க, யோசிப்பு போல நானும் உள்ளாக மாறிக்கணும். ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ ராஜா அந்த சொப்பனம் கண்டுபிட்டு தலிக்கிறாரு. ஒண்ணும் அந்த அர்த்தம் புரியாது. தலிக்கும் போது அப்பதான் பானை பார்த்துட்டு கண்டுக்க, ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் ராஜாவே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் ஜெயில இருக்கும் போது எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நான் ஒரு எனக்கு சொப்பனம் கிடைச்சது. அந்த சொப்பனத்து பிரகாரமாகவே நான் உங்ககிட்ட வந்து மறுபடியும் அந்த வேலை அமர்த்தப்பட்டு இருக்கிறேன். இதைத்தான் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கரெக்டா யோசிப்பு என்கிறவன் உங்களுக்கு சொல்லுவான் சொல்லிட்டு இப்பதான் நான் பண்ணா பாடம் பார்த்திருக்காரு. அந்த விஷயத்த சொல்றான். அப்படின்னா அவனை கொண்டு அழைச்சிட்டு வாங்க சொல்றாங்க. அவனை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருக்கிறவங்க நல்ல குளிப்பாட்டி அவனுக்கு நல்லா பண்ணுவாங்க. ராஜாவை பார்க்கணும்னு சொன்னாக்கா சுத்தமா அழகா வரணும். ஆமா, அதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே என்ன பண்றாருங்க, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் வேணும் சொல்லும் போது இது தேவனே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு சொல்றான். யோசனை சொல்றான், இந்த சொப்பனத்துக்கான விளக்கம் யார் சொல்லுங்க, தேவன் கொடுத்தா தேவன் தான் உங்களுக்கு விளக்கணும். அல்லேலூயா. தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தா தேவன் தானே பண்ணுங்க விளக்கணும் சொல்லிட்டு, இது நான் சொல்ல மாட்டேன், தேவனே உங்களுக்கு விளக்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இத தேவன் தான் உங்களுக்கு வர காலத்துல நடக்க வேண்டிய விஷயத்த உங்களுக்கு முன்கூட்டி என்ன பண்ணி இருக்கிறாருங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சொப்பனத்து மூலமாக சொல்லிட்டு அதை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, 7 வருஷம் செழிப்பா இருக்கும் நம்ம தேசம். ஆனா பிறகு அந்த 7 வருஷம் முடிஞ்ச பிறகு 7 வருஷம் ரொம்ப பஞ்சமா இருக்க போகுது.
இதைதான் கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான்னு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யலாம் சொன்னாக்கா, ராஜாவே ஏன் கடவுள் முன்பாக 7 வருஷம் செழிப்பை கொடுத்தான்னு சொன்னாக்கா, பிறகு வருகிற இந்த பஞ்சத்துல காக்கும்படி நாணமாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சொப்பனத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி இந்த விளக்கத்தை சொன்ன உடனே, அப்போ இந்த முதல்ல இருக்கிற 7 வருஷத்துல எப்படி நம்ம சேகரிச்சு எப்படி பின்வருகிற 7 வருஷத்துல அந்த பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நாணம் வேகம் பறிச்ச மனுஷனால் தான் கூடும். அவன் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க போனாக்கா இந்த யோசேப்பை தவிர வேறு ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றான், யோசேப் என்ன பண்றான், உயர்த்தி வைக்கிறான். ஒரு 2 சொல்லமா, ஹல்லேலூயா 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 சொல்றோம். உயர்த்தி வச்சுட்டு இப்ப என்ன பண்றான்னு சொன்னாக்கா, நீதான் இதுக்கு தகுதியானவன், நீதான் இதுக்கான நாணம் பெற்றவன், உன்னால மட்டும்தான் இதை செஞ்சு முடிக்க முடியும். இங்க பாரு, இந்த இந்த ராஜ அந்த நாற்காலி இருக்கு பத்தியா, சிங்காசனம், அதுல உட்காரத்தை தவிர மீதி எல்லாம் நீ என்ன சேரியோ உன் இஷ்டம் நீ செஞ்சுக்கோ என்ற மாதிரி என்ன பண்றான், ஃபுல் அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுக்கணும். ஒரு 2 சொல்லமா, ஹல்லேலூயா. எங்க கிடந்தவன் சாக போக வேண்டியவன், ஆனா சொப்பன அவன் என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா சோத்திரம். கர்த்தர் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா அவனை கொண்டு செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டாங்க, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பாத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரோ அது நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். சோத்திரம். நீ பயப்பட வேண்டியதில்லை, உன் உயிர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ எனக்கு வேலை வந்துச்சு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சு, ஐயோ என் குடும்பத்தில் நடந்து போச்சு, பயப்பட வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. நிறைவேற்றி முடிப்பார். அதுக்கு கொஞ்சம் காலம் வேணும், காலம் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். சோத்திரம். காத்திருந்தா அவனை என்ன பண்றாரு, உயர்ந்த இடத்துல கடவுள் என்ன பண்றாரு, சொல்லப்பட்ட பிரகாரமாக வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. 7 வருஷம் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறான். 7 வருஷம் சேமிச்சு வச்ச உடனே முடிஞ்ச உடனே மறுபடியும் 7 வருஷம் தொடங்குற அந்த 7 வருஷம் பஞ்ச காலம் தொடங்கிடுச்சு. பஞ்ச காலத்துல எல்லா நாளும் பஞ்சமா இருக்கும்போது யாக்கோபின் குடும்பத்தார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவனுடைய அண்ணன்மார்கள் 11 பேரு, 10 பேரு, தம்பி 1, 11. பிறகு அவங்க அப்பா, அவங்க அம்மா, எத்தனை அம்மா, 4 அம்மா. ஆமா, அப்பா ஒருத்தர் தான், 4 அம்மா. இப்ப இவங்க எல்லாம் காப்பாற்றப்படணுமே. அப்புறம் அவங்களோட வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வேலைக்காரங்க. அப்புறம் ஆடு மாடுங்க எல்லாமே சாப்பிடணும். என்ன பண்ணும், அப்ப யாக்கோபு என்ன பண்ணாருங்க, இது போல எகிப்துல தானியம் இருக்கிறதாக கேள்விப்படுறோம்பா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, போய் வாங்கிட்டு வாங்க, இந்த பொண்ணும் பணமும் உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை கொடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம உயிர் பிழைப்பதற்காக தானியத்தை வாங்கிட்டு வாங்க சொல்லி என்ன பண்றாருங்க, அனுப்புறாரு. அதன் பிரகாரமாக என்ன பண்றாங்க, அது 10 பேரும் போய் என்ன பண்றாங்க, தானியம் கொள்ளும்படி போறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம். தானியம் கொண்டுட்டு என்ன பண்றாங்க, வராங்க. பிறகு நீங்க எல்லாரும் மறுபடியும் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வரும்போதுதான் என்ன பண்ணாங்க, ராஜாவை பார்த்து என்ன பண்றாங்கனாக்கா, எல்லாரும் அந்த வசனம் எங்க இருக்கு சொன்னாக்கா, ஆதியாகமும் 42:6 வரைக்கும் வாசிங்க, அதை மட்டும் வாசிக்கலாம். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து, ஹல்லேலூயா. என்னங்க, யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அவன் என்ன சொப்பனம் கண்டாங்க, எல்லா அரிக்கட்டிலும் அவன் அரிக்கட்டுக்கு முன்பாக என்ன பண்ண படிச்சுங்க நடக்குதா, அரிக்கட்டுனா அரிக்கட்டு கிடையாது, அதோட உருவாக்கம் என்னதுங்க நடந்துச்சா. இது நடப்பதற்கு எத்தனை காலம் ஆச்சு பாத்தீங்களா, 17 வயசுல சொப்பனம் காண்றான், 30 வயசுல அது நிறைவேறுது. அவன் எத்தனை வருஷம் காக்க வேண்டியது இருந்துச்சுங்க, எத்தனை வருஷம், 13 வருஷம் என்ன பண்ண வேண்டியதுங்க, காக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு எல்லையை சொல்லாமா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சில விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு நேர காலம் வரும், கடவுள் நம்ம உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைவேற்றி முடிக்கிறார் கர்த்தர் நல்லவர். சொல்லலாமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர்
நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ பாருங்க, உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரராகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி, நல்லா கவனிங்க, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்ப வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பா சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரர்கள் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாது இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இங்க சொப்பனம் காண்ற விஷயத்த இங்க சொல்றாருங்க. எந்தெந்த சொப்பனம், எது கடவுள் கொடுக்குற சொப்பனம்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. கடவுள் கொடுக்குற சொப்பனத்துக்கும் கடவுள் கொடுக்காத சொப்பனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம அறிஞ்சுக்கிட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடவுள் கொடுக்குற சொப்பனம் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடவுள் கொடுக்குற சொப்பனம், நல்லா கவனிங்க, இது மாதிரி எழுந்து போக கூடாது. ஆமா, கடவுள் கொடுக்குற சொப்பனம் அது கர்த்தர் மேல இன்னும் அன்பு வைக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் அது நமக்கு உயர்வை கொண்டு வரும். கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் கர்த்தர் கிட்ட நெருங்கி போவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனா இன்னொரு சொப்பனம் இருக்கிறது. அந்த சொப்பனம் எப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இங்க பாருங்க, நீங்க அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும், நடக்க பாத்தீங்களா, நான் சொல்லப்பட நடந்துச்சா, நான் கண்ட சொப்பனம் நடந்துச்சா அது சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, கர்த்தரை விட்டு வேற காரியத்துக்கு போவதற்கு காண்கிற எந்த சொப்பனும் அது சாத்தானால் வருகிற சொப்பனம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற எந்த ஒரு வெளிப்பாடும் சொப்பனமும் அது என்னங்க, சாத்தான் கொடுக்கிறது. கர்த்தரைக்குள்ளாக நெருங்கிறது, கர்த்தரத்துல அன்பு கூறுகிற விஷயத்துல நெருக்கமாய் வருகிறது தான் அது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம். 2 சொப்பனத்தை பார்க்கணும். முதல் சொப்பனமே என்னன்னு சொல்லி பார்த்தோம். 2வது சொப்பனம் எப்படியெல்லாம் வரும், அது யார் கொடுத்து சொப்பனன்றத நீங்க நன்றா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சொப்பனம் நிறைவேறும் கூட. பத்தியா, நான் சொல்லப்பட்ட பிறகு நிறைவேறிச்சா. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேக்வர்ட் ஆயிட்டாங்க, கர்த்தரை பின்பற்றப்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, அடையாளத்தின் மூலமாக எத்தனையோ பேர் கர்த்தரை பின்பற்றப்பா நடந்துச்சுப்பா, அவங்க கண்ட பிறகு சொன்ன பிறகு நடந்துச்சுப்பா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சொப்பனம் கர்த்தரை பின்வாங்கி போகிறதான காரியம் எந்த ஒரு சொப்பனம் அது யாரு கொடுத்ததுங்க, சாத்தானால வந்த சொப்பனம். அது கர்த்தர் கொடுத்த சொப்பனம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு ஆதார வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம், எரேமியா 23, 25 26 வரைக்கும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 25, 26. சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தில் வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் ஆகாய நிமித்தம் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசிகள் சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையை சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதவி எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது மேல உனக்கு விளக்க வேண்டாம். நல்லா கவனிங்க.
அப்ப சொப்பனத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது தேவ பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது மேலோங்கி வருவதற்கு ஏதுவாக இருக்கும், அல்லது கர்த்தர் மேற்கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா பிசாசு கொடுக்கிற சொப்பனம் அது கர்த்தரை விட்டு விலகும்படியாக இருக்கும். எந்த ஒரு சொப்பனம் கர்த்தரை விட்டு விலகத்துக்கு எதுவாக இருக்குதோ, ஒருவேளை சொல்லப்பட பிரகாரம் நடக்கிறதாக வாசித்த பத்தியா உபகமத்துல அதை நிறைவேறக்கூடியதாக இருந்தாலும் கூட, நிறைவேற்றின்னு சொன்னா கூட அல்லேலூயா, அது சாத்தானாலே வந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணீங்க சரியாய் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சோதனை எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதுங்க? புரிஞ்சுதுங்களா? சரி, மூப்பர்கள் என்ன காண்பாருங்க? சொப்பனம் காண்பாருங்க. காண்பீர்களா? தேவனுடைய வெளிப்பாட்டை காணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே தேவனுடைய வெளிப்பாட்டை சொப்பனமாக உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவது காரியத்துக்கு போனோம். இரண்டாவது தீர்க்கதரிசனம் யார் சொல்லுவாங்க? உன் குமாரரும் குமாரத்துல என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இதை குறித்து பேசிட்டு மூணாவது தலைப்புல போயிடலாம். நேரம் இல்ல, நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:21 வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்தர் மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது குமாரனும் குமாரத்திகளும் எப்படி ஏவப்பட்டு பேசுவாங்க? பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவியில இறங்கி வரும்போது, அவளை அபிஷேகிக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்படுவாங்க? ஏவப்பட்டு பேசுவார்கள். சரி, இவைகளை குறித்து கொஞ்சம் விளக்கமா, கொஞ்சம் விரிவா தீர்க்கதரிசனத்தை பற்றி நம்ம பேசிட்டு முழுசா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கிற பிரயாசம் பண்றேன். எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவருக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடைய மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. இந்த விஷயத்தை மோசேயோட மேன்மைப்படுத்தி பேசும்போது கர்த்தர் பேசுறாரு. அது ஒரு விஷயம் இருக்குது. இரண்டாவது, சொப்பனத்தை குறித்த காரியத்தை சொல்றாரு. சொப்பனத்தை எப்படி பேச சொல்றாரு? மோசே கிட்ட சொப்பனத்தை மூலமா பேசல. மோசே எப்படி பேசினாராம்? நேருக்கு நேரா தரிசனமாய் வந்து காண்பித்தாராம். நேருக்கு நேரம் பார்த்தா, முகமுகமா பார்த்து பேசியிருக்கலாம். ஓகேவா? ஆனா எல்லாரும் நம்ம மோசே போல நினைக்க கூடாது. நான் மோசே தான் சொல்லிட்டு அது நினைச்சவங்க தான் வாதை என்ன பண்ணப்பட்டாங்க? பிறந்து என்ன பண்ணப்பட்டாங்க? பூமி பிறந்து அதுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டாங்க? ஆமா, விழுந்தாங்க, மடிஞ்சாங்க, மோசே படி எதிர்த்தவங்க. புரியுதுங்களா? அப்போ மோசே போல யாரும் இருக்க முடியாதப்பா. உங்களுக்கு சொப்பனத்தை சொன்னாக்கா எப்படி சொல்லுவேன்? உங்களுக்குள்ளே ஒருவன், அதாவது என் வார்த்தைகளே கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவன் என்ன பண்ணுவான்? பேசுவேன். ஒரு வார்த்தை சொல்ல வர போனாக்கா அவனோட என்ன பண்ணுவேன்? நானு சொப்பனத்து மூலமா அவன் காண்பித்துல பேசுவேன் என்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்ன பண்ணாருங்க? ஆரம்ப காலத்துல தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறார்? கடவுளை தரிசனமாய் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி என்ன பண்ணிருக்கிறாரு? அவனுக்கு சொல்லியிருக்கிறார். அவன் எழுந்து என்ன பண்ணிருக்கிறான்? அதை தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறான்.
ஓகேவா? சரி, ஒண்ணு நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்னொரு வசனத்தை எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுக்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல லூக்கா 2ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாரும் வானவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அல்லேலூயா. இந்த அன்னாள் யாரை குறித்துங்க பேசினாங்க? அன்னாள் யாரை குறித்து பேசினாங்க? அன்னாள் யாரை குறித்து பேசினாங்க? பாதி பேர் எங்கெங்க இருக்கிறீங்க, என்னால நின்னு கூட பேச முடியல தெரியுமா? ஆனாலும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும், உங்களுக்கு வேணும், இந்த விஷயம் வேணும், கொஞ்சமா வேணும். நீங்க எப்படி அதை பெற்றுக்கொள்றீங்க எனக்கு தெரியல. எனக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. ஒரு பக்கம் சூடு, பனி பூரா நினைச்சு போய் நின்று இருக்கிறவங்க கிட்ட. ஆமா, அடுத்து பேண்ட் நனையும் இருக்குது. பேண்ட் நினைச்சு கீழே வச்சுட்டானா நீங்க வேற மாதிரி நினைச்சிடாருங்க நனையுதுன்னு சொல்லிட்டு வேர்வை. ஆமா, நீங்க தப்பா நினைச்சிட்டு போறீங்க. ஸ்தோத்திரம். அப்போ தீர்க்கதரிசனம் யாரை பத்தி சொல்றாங்க? இந்த அன்னாள். அல்லேலூயா. வயசானவங்க புரிஞ்சுங்க. வயசானவங்க நல்லா கவனிங்க. பெண்கள் நல்லா கவனிங்க. அவங்க பாருங்க, ஆசையுடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரியாத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனை வாழ்ந்தவனும் அதிக வயது செல்வனும் இருந்தான். அவ 7 வருஷம் தான் கணவனோட வாழ்ந்திருக்கிறான். கணவன் இறந்துட்டாரு, மறு திருமணம் பண்ணிக்கல. ஆனா இப்ப அவனுக்கு என்ன வயசு? 84 வயசு. 84 வருஷமா அவன் என்ன பண்ணிருக்கிறா? அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செஞ்சு கொண்டு வந்தான். அல்லேலூயா. எல்லா சுகபோகம் இருக்கிறதுனால தான் ஜெபம் பண்றது கிடையாது. சுகபோகம் இருந்துட்டா ஆண்டவரை தேட முடியாது. கணவன் இல்ல, ஒண்ணு இல்ல, என்ன பண்ணாவ? தேவாலயத்தை விட்டு நீங்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஊரு கிடைக்க வச்சுட்டு ஊர்ல போய் நாய் வச்சுட்டு இல்லை. வயசானவங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. நான் ஒரு தவறா சொல்லல. நீங்க எல்லாம் வயசானவங்க, உங்களை என்ன பண்ணணும்? தவறா சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? ஊரை போய் என்ன பண்ணக்கூடாது? எந்த நாய்க்கையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்துல, அதுக்கு தேவாலயத்துக்கு போக முடியல பரவாயில்ல, என்ன பண்ணுங்க? தேவ சமூகம் போய் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, சபை எப்படி இருக்குது? ஆண்டவரே, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரே, குடும்பம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, விசுவாசிகளோட குடும்பம், ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தை நான் பாக்குறேன். சொல்லி என்ன பண்ணுங்க? செபிக்க நாள் போடாதுங்க. செபிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு விண்ணப்பம் இருக்குது, அவ்வளவு விண்ணப்பம் இருக்குது. சொல்லி என்ன பண்ணுங்க? செபிக்கணும். அல்லது கணவன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாக்கா என்ன பண்ணுங்க? கணவன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுங்க? அப்பா போயிட்டானா தொல்லைக்காரன், அப்பா எப்போ போக நினைச்சிட்டு இருக்க கூடாது. போன உடனே என்ன பண்ணோம்? ஆமா, ஸ்தோத்திரம். இருக்கு, வேலை செஞ்சு முடிச்சுட்டு வேலை இருக்குன்னா அவங்க வீட்டுக்கார வர வரைக்கும் வேலை இருக்குன்னா, ஆமா, வேலை எல்லாம் தூக்கி செஞ்சு வரைக்கும் போய் சொல்லிட்டு தூக்கி ஓர கட்டிட்டு என்ன பண்ணுவோம்? பைபிள் எடுத்து முழங்கல் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? படிக்கிறதுக்கு படிச்சுட்டு அதன் பிறகு ஆண்டவரே அதை கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சகோதரருக்கு அதிக நேரம் கிடைக்கும். ஆமா, சகோதரர்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்துக்கோங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. இந்த அருமையானது, இந்த வெளிவு மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. என்ன பண்ணாங்க? அவங்க தேவாலயத்துக்கு நீங்காம ஜெபித்துக் கொண்டு இருந்தாங்க. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த குழந்தை யாருன்னு தெரியல. இந்த அன்னாளுக்கு இவர் தான் மீட்பர். அல்லேலூயா. கர்த்தர் அண்ணனுக்கு காண்பிச்சிட்டாரு. இந்த குழந்தைய பத்தி யாருக்கு தெரியல. இவர் மீட்க வந்த மீட்பர் யாருக்கு தெரியல. யாருக்கு தெரிஞ்சிச்சு?
யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏவாளத்தை விட்டு நீங்காம வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். ஜெபிங்க, கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். ஜெபிங்க, வெளிப்பாடு கொடுப்பார். தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை. இன்னும் தீர்க்கதரிசனத்தை பத்தி சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் தான் போயிட்டே இருக்குது, கவனிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு அதுல ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் உங்களை நேரத்தை வீணடிக்க விரும்பல. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல, சரி அது வேண்டாம், நான் ஒண்ணு சிலதை கட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். சரி எடுத்துக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்திய 11ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிக்கலாம். என்னவென்றால் எதை பார்க்க போவீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலாம் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இருந்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. அதிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன், இங்க சாதா பெரியவன் சொல்லி போட்டிருக்கும். ஆனா அதுவே லூக்கா 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஏன்னா அந்த வசனம் கரெக்டா சொன்னாதான், நான் உங்களை மாத்தி ஏதோ அடிச்சு விட்டு போறாருப்பா பாஸ்டர் அப்படி சொல்ல கூடாது. ஆமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலாம் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. என்னங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்லி மத்தியில சொல்றாரு. இல்ல, பெரியவன் இல்லைன்னு சொல்லி மத்தியில சொல்றாரு. ஆனா லூக்கால சொல்லும் போது சொல்றாரு, யாரு? பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அதனாலதான் 2 வருஷம் எடுத்து நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். அதுல டீட்டெயிலா இருக்கின்றதுக்காக அதை வாசிக்க சொன்னேன். இங்க டீட்டெயில் இல்லாத போட்டாலும், ஆனா கரெக்டான வார்த்தை, விட்டு போன வார்த்தையை லூக்கா சேர்த்து வச்சிருப்பாரு. என்ன தீர்க்கதரிசி அவரு? பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசேயை குறித்து, தீர்க்கதரிசியா இருக்கிற மோசேயை குறித்து சொல்லும் போது அவனை பத்தி அவன் என்ன பண்ணுவார்? பெருசா சொல்லுவார். வச்சிருவா, மைக்க வச்சிருவா, சாப்பிட போயிடலாமா? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. மைக்க வச்சுட்டு சாப்பிட போயிடலாமா? போய் கவனிங்க, கவனிங்க. மோசே சொல்லும் போது சொல்லுவாரு, எப்பா உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவேன்? சொப்பத்தின் மூலமா தரிசனம் மூலம் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுவேன். ஆனா அவனுக்கு எப்படி தெரியும்? முகம் காட்டுவேன். அப்போ மோசே ஒரு தீர்க்கதரிசி. எலியா யாருங்க? எலியா ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்ன பண்ணாருங்க? சரி, மோசே என்ன பண்ணாருங்க? செங்கடலா 2 பிளந்தாரு. ஒரு இடத்துல பூமி 2 பிளந்துச்சு. தண்ணீர் என்ன பண்ணாருங்க? தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரம தண்ணீர் மாத்தினாரு. பசியில இருந்தாங்க, மன்னா என்ன பண்ணாருங்க? வர வச்சாரு. காடு என்ன பண்ணாருங்க? இறக்குறாரு. எல்லாம் கடவுள் தான் செஞ்சாரு. ஆனா யார் மூலமா செஞ்சாரு? மோசே மூலமா செஞ்சாரு. அப்ப யாரு? மோசே பெரியவரா இல்லையா? பெரியவர் இல்லையா? சரி, ஓகே. இன்னும் சில தீர்க்கதரிசிகளை கொடுத்து பார்க்கலாம். எலியா என்ன பண்ணாருங்க? அக்கினி இறக்குனாரு. அப்புறம் என்ன பண்ணாருங்க? மழை பெய்யாதபடிக்கு கட்டளையிட்டாரு. மழை பெய்யல. மறுபடியும் மழை பெய்யும் சொல்லி செவிச்சாரு. மழை பெய்ஞ்சிச்சு. அக்கினி இறக்குனாரு. ஆமா, ஜெபம் பண்ணுங்க, அக்கினிய இறக்குனாரு. இவர் பெரிய தீர்க்கதரிசி இருக்கலாமா? சொல்லலாமா? அவரா இவர் பெரிய தீர்க்கதரிசி சொல்லலாமா? சரி, ஓகே, விடுங்க. எலிசா கிட்ட வருங்க. எலியா ஒண்ணு செஞ்சா எலிசா என்ன பண்ணுவான்? அவன் பெற்ற வரமே அப்படித்தான். எலியா ஒண்ணு செஞ்சா எலிசா
2 மடங்கு செய்வான். அவன் பெற்ற ஆவி அப்படி. அவனுடைய ஊழியக்காரர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவி தொடர்ந்து விடாப்படியா பிடிச்சிட்டு போயிட மாட்டான். 2 ஆவி பெற்றுக்கிட்டான். அவன் எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிறான்? உயிரோட எழுப்பி இருக்கிறான். ஆமா. ஏன்? இன்னொரு விஷயத்தை சொல்ல பாருங்க, அது உங்களுக்கு கதையா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு யுத்தம் வர போகுது. எலிசாப்பு செத்துட்டாரு. இப்ப அடக்கம் பண்ண போறாங்க. அந்த வசந்த எடுத்து வாசிங்களா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 13 23வது வசனம் வாசிக்கலாம். சாரி, இல்ல 20 வசனம் வாசிங்க. 20 இருந்து வாசிங்க. எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள்னா ஆர்மி படைகள். படைகள் தண்டுகள் சொன்னாக்கா ஆர்மி படைகள். உங்களுக்கு புரியல எழுதி கூட. தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்போது அவர்கள் ஒரு மனுஷன் செத்துட்டான், ஊர்ல செத்துட்டான், அடக்கம் பண்ணும்படி போகையில் அந்த சண்டைக்கு வராங்க பாத்தீங்களா, அந்த போர், அந்த தண்டு, அந்த யுத்தத்துக்கு அந்த ஆர்மியை கண்டு ஐயோ எப்பா இந்த மாதிரி சண்டைக்கு வராங்களே, போர்க்காலம் வருது சொல்லிட்டு நாங்க அந்த கலர் இருந்து எலிசா செத்து போன கலர் இருந்து பாத்தீங்களா, இவனெல்லாம் அடக்கம் பண்ணாலும் இப்போதைக்கு முடியாது. அது கூட அவன் நம்ம எல்லாம் என்ன பண்றாங்க, அழிச்சு போட்டாங்க சொல்லிட்டு அந்த சடலத்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி எலிசா அந்த கலர்ல தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. தூக்கி போட்டாங்க. அந்த மனுஷனின் பிரேதம் அதுல விழுந்து எதுல விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களில் ஊன்றி. ஹல்லேலூயா. ஒரு கரவை தட்டலாமே. எலிசாவுடைய எலும்பு, எலிசா அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில எலும்புகள் இருக்கிறது. அந்த எலும்பு கூட்டுல ஒரு மரித்தவருடைய சடலத்தை தூக்கி போட்ட உடனே அந்த மரித்தவன் உயிரோடு எழும்பிட்டான். எப்படி? எதனால வந்துச்சு? அந்த எலிசாவோட எலும்புகள் பட்டது. எலும்புக்குள்ளாக ஆண்டுடைய அபிஷேகம் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கனா பார்த்திருக்க முடியுதா? என்ன ஒரு அற்புதம் பாருங்க. எலிசாவுடைய எலும்பு கூட்டுல பட்ட ஒரு பிரேதம், மரித்தவன் என்ன பண்ணப்பட்டப்ப உயிரோட எழுந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சரி, இப்போ எல்லாத்தையும் நிறைய திருநெறி, ஏசாயா, எசேக்கியா, எரேமியா, இந்த மாதிரி நிறைய திருநெறி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாக்கியம் சொன்னவங்க. இந்த திருநெறி எல்லாம் பல அற்புதங்களை வாக்கியம் சொன்னவங்க கூட பல அற்புதங்களை செஞ்சவங்க. இவங்க யாரும் தெரிஞ்சு சொல்லலாம்? மோசே சொல்லலாமா? எலியாவை சொல்லலாமா? எலிசாவை சொல்லலாமா? யார சொல்லலாம்? யார சொல்லலாம்? இப்போ பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் இருங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் மோசேயோ, எலியாவோ, எலிசாவோ, ஏசாயாவோ, எசேக்கியோ, எரேமியாவோ, ஆமோஸோ, யோவானோ, யோனாவோ, எல்லா தீர்க்கதரிசிகளையும் காட்டிலும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களை யோவானை பார்க்கலாம் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. கரத்தை காத்து நன்றி சத்திரமா. என்னங்க இது வரைக்கும் பார்த்த சொன்னீங்களே, ஒரு மோசே சொன்னீங்களே பெரிய தீர்க்கதரிசி ஓகே, ஒரு எலியாவை சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு எலிசாவை சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இப்படி யோவேல், இப்படிப்பட்ட ஆமோஸ், ஓசியா, சோதரம் திருநெறி புத்தகத்துக்கு எழுதினாங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேர் தீர்க்கதரிசி தான். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொன்னா ஓகே, இந்த யோவான் என்ன பண்ணிட்டாரு? இத்தனை தீர்க்கதரிசிகளை காட்டிலும், அதாவது ஸ்திரீகளிடத்திலே பிறந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த யோவான் பெரிய தீர்க்கதரிசி சொல்றாங்க. என்னது? ஹல்லேலூயா. என்னங்க? ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருக்கு சொன்னாருங்க?
தன்னோடு கூட யோவான் ஸ்நானகன் தன்னோடு கூட சீஷர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள், இயேசுடைய சீஷர்கள் அல்ல, யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டு ஒரு சீஷர்கள் இருந்தாங்க. அவன் அதுல ஒரு தலைவனாக இருந்தான். இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்த அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசிக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்கிட்ட போராடு பாரு, இயேசு கிறிஸ்துவரை பத்தி நான் அறியாத இருந்தேன், நான் தனக்கு கொடுக்கும் போதுதான் நான் அறிஞ்சுக்கிட்டேன், இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன மாத்திரத்துல யோவான் ஸ்நானகன் பாய் பாய் டாடா சொல்லிட்டு யார்கிட்ட போயிட்டாங்க? யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருக்கும். என்ன பண்றாங்க? அப்படி இயேசு பின்னாடியே போறாங்க. இயேசு இப்படி திரும்பி பாக்குற, என்னப்பா என்ன தேடுறீங்க சொல்லி கேக்குறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? பார்க்க வந்தேன். உங்களதான் எங்க இருக்கு தங்க போறீங்க பார்க்க வந்தேன். வந்து பாருங்க, நான் எங்க இருக்கிறத வந்து பாருங்க. கூட்டு போயிட்டாரு. டேய் யோவான் ஸ்நானகன், டேய் இல்லடா உலகத்திற்கு அவங்களை சுமந்து தேவ ஆட்டுக்குடின்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட போயிட்டாரா? சொல்லல. இயேசுவை குறித்து பிரகடனப்படுத்துறவன் அந்த யோவான் ஸ்நானகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன மாத்திர போனாலும் கூட இதுதான் என் வேலை சொல்லிட்டு செஞ்சு முடிச்சவன். இந்த வார்த்தை தான் அவன் சொன்னவன். வேற ஒண்ணும் பெருசா சொல்லல. இயேசு பத்தி சொல்லுகிறதான உலகத்துல எல்லா திருக்கடலும் பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இது வரைக்கும் பார்த்து எல்லா, அதாவது எலிசாவுடைய எறும்பு கூட்டுல பிரேதம் ஊந்துச்சு, பணம் ஊந்துச்சு, அந்த பணமே உயிரோடு எழுந்து வந்துச்சு. அந்த எலிசாவுடைய தீர்க்கதரிசியை காட்டில யாரு பெரிய? யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, மறுபடியும் நான் சொல்ல பார்த்தீங்களா, மத்தேயு அதுல விரிவான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அதை எடுத்தேன். அந்த 12 அது மாதிரி அந்த வாசத்தை எடுத்து வாசிங்களேன். ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு. யோவான் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல எது வரைக்கும் வாசித்து முடிச்சீங்க? 11 வாசித்து முடிச்சீங்கல்ல? 11 மறுபடியும் வாசிங்க. ஸ்திரீகளுக்கு பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம். அவன் பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் எழுந்ததில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த மோசே, இந்த எலியா, இந்த எலிசா, இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, இந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாருங்க? யாரு? யோவான் ஸ்நானகன். ஆனா இங்க கவனிங்க, சொல்றாரு பாருங்க, எழுந்து இல்ல. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் இந்த பெரிய தீர்க்கதரிசி சொன்ன பத்தியா, அவனிலும் பெரியவன் யாருங்க? பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன். புரியல நினைக்கிறேன். தாமதியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? பெரிய தீர்க்கதரிசி இது வரைக்கும் பழைய ஏற்பாடு நிறைய பேர் பார்த்துட்டோம். ஆனா இயேசு ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு. யாரு? எல்லாரையும் காட்டலாம் யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறான். அது யாருன்னாக்கா, பரலோக ராஜ்யத்துல யாரு சிறியவனாக இருக்கிறானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பரலோக சிறியவர்கள். நம்மளை பார்த்தா சொல்றாரு, யோவான் ஸ்நானனை காட்டு நம்ம பெரிய தீர்க்கதரிசிக்கலாம். எங்கன்னா சொல்ல மாட்டா, யோவான் ஸ்நானகனே யாரோட பெரிய தீர்க்கதரிசி சொல்லுங்க? யோவான் ஸ்நானகனே யாரோட பெரிய தீர்க்கதரிசி இல்லங்க? யோவான் ஸ்நானகனே, அதாவது யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கிறாங்கல்ல. யோவான் ஸ்நானகனே யாரோட பெரிய தீர்க்கதரிசி? இல்ல. ஏசாயா, எரேமியா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி காட்டிலும் யார் பெரிய தீர்க்கதரிசி? யோவான் ஸ்நானகன். ஆனா அந்த யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாருக்கா? பரலோக ராஜ்யத்துல சிறியனா இருக்கிறவன். அந்த பரலோக சிறியனா இருக்கிறவன் யாருக்காங்க? நீ நானும் தான். இப்ப யாரை விட பெரிய தீர்க்கதரிசி? யோவானே யாரை விட பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான்? மோசே, எலியா, எலிசா விட யாரு பெரிய தீர்க்கதரிசி? அவனை விட பெரிய தீர்க்கதரிசி யாரு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீ நான் தாங்க பெரிய தீர்க்கதரிசி. ஏன் நீ நான் பெரிய தீர்க்கதரிசி?
இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ற பாருங்க, நீ நான் பெரிய தெரிஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு இது மேல உங்களுக்கு தொண்டை கட்டிக்க என்னால முடியலங்க. ஸ்தோத்திரம். நான் 3ஆவது தலைப்புக்கு போயிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானா நான் இன்னொரு நாளைக்கு இன்னும் நான் விடுபட்ட வசனங்களை உங்களுக்கு முழுசா உங்களுக்கு சொல்லி நான் என்ன பண்றேன், வெளியே சொல்றேன். நான் இந்த டாபிக் இதோட நான் முடிக்கிறேன். 3ஆவது டாபிக் சொல்லி போற டைம் போயினே இருக்குது. 3ஆவது டாபிக் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3வது தரிசனம். மைக் கொடுங்க. அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நம்மை உயிரெழுக்க காண்பித்தார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாமா? இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாமா? எங்க தலையாட்டினா பாஸ்டர்களுக்கு ஒரு குறிய வைப்பார்னு சொல்லிட்டு ஓகே சொல்றேன். கண்டிப்பா 4 மணி நேரம் வச்சு ஆயிடும். திருவந்திருக்குது. நான் உங்களை இதுக்கு மேல உங்களை வருத்தப்படுத்தி இதை செய்தி சொன்னா உங்களுக்கு ஏற்காது. நான் இதோட முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்க அப்படியே உட்காருங்க. சின்ன பிள்ளைங்க எழுந்திருக்காதீங்க, நீங்க அப்படியே உட்காருங்க. திருவந்துக்காக ஆயத்தப்படுறவங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவந்துக்கு எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் சொல்றது ரெடி தான், நீ கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு போராட என்னால முடியலன்னா கூட என் வேலையே இதான். என்ன ஒன்றும் சிரமம் இல்லை. கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா தான் நான் அதை என்ன பண்ண முடியும், நான் சொல்ல முடியும். ஆமா, எனக்கே வருத்தம் தான் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட்.